பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனைக் குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்கென்று கர்த்தர் என்னுடைய கருத்திலே கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை நான் வாசித்து தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தைகளோடு கூட உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில், சரீர குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் பேசும்படியாய் இந்த வேளையில் நாம் அமர்ந்திருந்து கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அமைதியாக கர்த்தர் என்ன பேசுகிறார்னு சொல்லி கவனிக்கும்படியாய் காத்திருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதில் மிக துல்லியமாக சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்யார். எதை செய்யாமல் இருப்பார் என்று சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல், மிக முக்கியமான ஒரு காரியம், தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு கர்த்தருடைய இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று சொல்லி மிக அழகாக எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா தொடக்கத்தில் ஒரு சின்ன கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஊழியக்காரராக கருதப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக கருதப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான பாசமுள்ள சுவிசேஷகர்களே, சபை ஊழியர்களே, சபை குருமார்களே, அன்பான பாஸ்டர்களே, உங்களுக்கு நான் நேரடியாக சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நீங்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு ஊழியக்காரன் என்று நீங்கள் வைத்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய தீர்க்கதரிசி என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொன்னால் கடந்த கால நிகழ்வுகளையும் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் எதிர்காலத்தில் கர்த்தர் என்ன திட்டம், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், எதை செயல்படுத்த போகிறார் என்பதை தெள்ள தெளிவாக பகிர்ந்து கொடுக்கிறவர்கள், அறிவிக்கிறவர்கள், சொல்லுகிறவர்கள், வெளிப்படுத்துகிறவர்கள் தீர்க்கதரிசிகளாக கருதப்படுவார்கள். அப்படிப்பட்ட தரிசனத்தை தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி பவுல் அழகாக அழைக்கிற ஒரு சத்தத்தையும் கூட நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய பார்வையில் ஒரு தனியான ஒரு சிறப்பான ஒரு அங்கம் கொடுத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படின்னா இங்கே அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், தமது இரகசியத்தை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருக்கென்று அவருடைய உள்ளான இருதயத்தில், சப்கான்ஷியஸ் மைண்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாக எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது என்பதை இரகசியமாக அவர் முதலாவது தன்னில் தானே வைத்திருக்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. தமது இரகசியத்தை, அப்படிப்பட்ட இரகசியமாக கர்த்தர் தம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் வெளிப்படுத்தாமல், யாருக்கு? ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு
கர்த்தருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பாசமுள்ள ஊழியர்களே, நீங்கள் கர்த்தருடைய ரகசியத்திற்கு சொந்தக்காரர்கள். ரகசியத்தை நேரடியாக பெற்று பகிர்ந்து கொடுக்க யுவர் எலிஜிபிள் பர்சன், குவாலிஃபைட் பர்சன். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம், நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீங்களா அப்படின்னு மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த அருமையான ஊழியக்காரர் என்னுடைய ரகசியத்தை தீர்க்க தரிசனமாக பகிர்ந்து கொடுக்க அர்ப்பணித்திருக்கிறார்களா என்று சொல்லுகிற அதை அவர் உற்று கவனிக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த பாதையில் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அழைக்கிறவர், அழைத்திருக்கிறார், ஆனால் அர்ப்பணிப்பு. இன்றைக்கி நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு இருக்குது. அதுதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை எதிர்பார்க்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதே பாதையில் அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாலிப தம்பி தங்கையர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தமக்கு பிரியமான தீர்க்கதரிசிகளாக பயன்படுத்த இன்றைக்கு விரும்புகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வரங்களில் மிக மேலான, உன்னதமான, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வரமாக தீர்க்க தரிசன ஊழியம் வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நீங்கள் அப்படி பயன்படுத்தப்பட விரும்புவீங்க அப்படின்னு சொன்னால், உள்ளத்தின் ஆழத்தில், ஆண்டவரே என்னை நானே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி அதை பகிர்ந்து கொடுக்கும்படியான ஒரு நல்ல கருவியாக, ஒரு வல்லமையான கருவியாக உங்களையும் அவரால் பயன்படுத்தப்பட முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்கள் நினைக்கிறோண்டு, கர்த்தர் என்னை கொஞ்ச காலம் தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார், ஆனால் இப்போ பயன்படுத்துகிறாரோ இல்லையோ என்று சொல்லுகிற ஒரு சந்தேகம் எழுகிறதே என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே உள்ளத்தில் எண்ணுகிறது உண்டு. எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, அப்படிப்பட்ட அவிசுவாசமான அல்லது பின்னோக்கமான சிந்தனைகளுக்கு நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட பிறகு இடம் கொடுக்காதீங்க. அன்றும் இன்றும் என்றும் கர்த்தரால் நான் பயன்படுத்தப்படும்படியாய் நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன். அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியராக என்னை தெரிந்தெடுத்து கொண்டதற்காய் நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் கடந்து வருவீங்கன்னு சொன்னால், ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு உங்களை ஒரு பலத்த தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த முடியும் என்பது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அன்பானவர்களே, இந்த பாதையில், இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற பாதையில் மற்றொரு வசனத்தை நான் இணைத்து சொல்ல விரும்புகிறேன். அங்கே 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனுடைய பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்குது. யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் என்று சொல்கிறதை பார்க்க முடிகிறது. வேகமாக அவருடைய சாராம்சத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். யோசபாத்துடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரால் சொல்லி எழுதப்பட்ட இந்த சொல், யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கர்த்தர் நடத்துகிற பாதை இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தர் எல்லாருக்கும் ஒன்று போல தான் ஞானம், அறிவு, புத்தியை கொடுக்கிறார். ஆனால் அதை பயன்படுத்துகிற விருப்பத்தையும் செயலாக்கத்தையும் அந்தந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசியுடைய கரத்திலே கொடுக்கிறார். யுவர் சாய்ஸ். நீ விரும்பினால் நீ பயன்படுத்தலாம், நீ விசுவாசித்தால் அவருடைய ரகசியத்தை நீ பெற்று பகிர்ந்து கொடுக்கலாம் என்று சொல்லி ஞான திருஷ்டிக்காரனாக அங்கே கர்த்தர் வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்க முடிகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம்
24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம். காத் என்று சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசி ஞான திருஷ்டிக்காரன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான் என்று சொல்லி வாசிக்க முடிகிறது. யாரை பார்த்து சொல்கிறான்? தாவீதை பார்த்து. 25ஆம் வசனத்தில் தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டி சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்து அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நீ இதை செய்யலைன்னா இந்த வாதைகளெல்லாம் உன்னை சாரும், தேசத்தில் நிகழும் என்று சொல்லி அந்த ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்பதன் மூலமாக தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. உடன்தானே தாவீது கீழ்ப்படிந்தவனாய் அவன் பலிபீடத்தை உண்டாக்கி சமாதான பலிகளை செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி செலுத்துகிற போது தான் கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கி அநேக நேரங்களில் கர்த்தருடைய ஊழியர்கள் தேசத்துக்காக ஜெபித்து வந்து கொண்டிருக்க நாம் பார்க்க முடிகிறது. விசேஷித்ததுமாய் இந்திய பாரத தேசத்தின் மக்களுக்காக, தேசத்தை ஆட்சி செய்கிறவர்களுக்காக, நடத்துகிறவர்களுக்காக, மேலான அதிகாரிகளுக்காக, தேசத்தில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளுக்காகவும் நாம் இன்றைக்கு ஜெபித்து வந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவைகள் நிறைவேறுகிறதா இல்லையா என்பது தான் தேவனுடைய ரகசியம். அந்த ரகசியத்தை நீங்கள் ஞான திருஷ்டிக்காரர்களாக இருந்து செயல்பட்டு அர்ப்பணித்து, ஆண்டவரே அந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறக்கா நன்றி என்று சொல்லி அந்த ரகசியத்தை ஜெப வீரர்களோடு ஜெப வீராங்கனைகளோடு ஊழியர்களோடு கூட பகிர்ந்து இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது அது அப்படியே நிகழும் என்பது தான் இந்த ஞான திருஷ்டிக்காரன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற காரியம். இன்றைக்கும் தீர்க்கதரிசிகளாக இருக்கிற எனக்கு அன்பான சகோதரர்களே, கர்த்தரிலே விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கையோடு கூட நீங்கள் இன்று கர்த்தரோடு கூட நேரடி தொடர்பு கொள்ளுகிறவர்களாக இருந்து கொண்டிருக்கணும். எனக்காக யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா, எனக்காக ஜெபித்து யாராவது எதையாவது சொல்ல மாட்டாங்களா என்று எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அல்ல. நீங்களாகவே நேரடியாக ஆண்டவரோடு கூட தொடர்பு கொண்டு என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய ரகசியத்தை பெற்று பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் நாம் தேசத்துக்குள்ளும் செயலாக்கம் பண்ணப்பட முடியும் என்பது தான் கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிற காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானா இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் நீங்கள் எங்கே எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது, எப்படி நிகழ்கிறது என்பதை ஓரிரு நிமிஷங்கள் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியாக அவருடைய நூலிலே எழுதப்பட்டிருக்கிற காரியம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இருளிலே ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது எப்போ எழுதப்பட்டது? கிமு 600வது வருஷத்தில் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன சொல். இது எப்போ நிறைவேறிட்டு? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே, வளர்ப்பிலே, வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் கர்த்தருடைய ரகசியமாக வெளிப்படுத்தப்பட்டு நிகழ்கிற காரியம். எங்கே நிகழ்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி தம்மை குறித்தே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய ரகசியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு அது செயல்படுத்தப்படுகிறதை இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் மூலமாகவே நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தின் நிறைவு. மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்குது. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. என்ன அதிசயம்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்குது. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது இல்லையா? இது கர்த்தருடைய பார்வையில் ஒரு அதிசயம் என்று சொல்லுகிற ரகசியம்.
அந்த ரகசியம் சொல்லப்பட்டதோடு நின்று விடலை, அப்படியே நிகழ்கிறதை பார்க்க முடிகிறது. எதற்காக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாக்கப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிற போது அந்த ரகசியம் கூட இங்கே காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்க முடிகிறது. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் பாதையை தீர்க்க தரிசனமாக இங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. யார் மூலமாக? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக. அதையே இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாட்களிலே எப்படி சொல்லுகிறதாக இருந்து கொண்டு இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ரகசியத்தை தன்னிலே அறிந்தவராய் அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை பார்க்க முடிகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த தீர்க்கதரிசிகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை, ஞான திருஷ்டியின் மூலமாக சொல்லப்படுகிறவைகளை எப்படி நிறைவேறுகிறது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களையும் பார்த்து இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உலக பாரங்கள், குடும்ப சுமைகள், தனிப்பட்ட வாழ்க்கையின் சோதனைகளை நீங்கள் தாங்க முடியாதபடிக்கு ஒருவேளை இன்று இப்பொழுது அழுது புலம்பி கேட்டுக்கொண்டே இருந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விரும்புகிறீங்களா? நிச்சயமாக நடக்கும், பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூட மற்றொரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான இரகசிய வெளிப்பாடான சொல்லாக அது காணப்படுகிறது. நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என்று சொல்லி இயேசுவை அடையாளம் காட்டும்படியாய் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. சரி, இது எங்கே அது நிறைவேறுதலை பார்க்க முடிகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அந்த சத்தம் தேவனுடைய தீர்க்க தரிசனமாகிய ரகசியம் சொல்லப்பட்டது இங்கே நிறைவேற்றப்பட்டுகிறது. ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிமு 1400ஆவது ஆண்டில் எண்ணாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூட அங்கே எழுதப்பட்டிருக்குது. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதைத்தான் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. கிமு 700ஆவது ஆண்டிலே எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன ரகசியம், பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இது தேவனுடைய ரகசியமாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு அருமையான சொல். சரி, இதெல்லாம் கடந்து வந்த பாதைகளில் ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் அதிகமான பல காரியங்களை அங்கே எழுதி வைத்திருக்க நான் பார்க்க முடிகிறது. அதில் சில காரியங்களை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கிமு 600ஆவது வருஷத்தில் தீர்க்க தரிசனமாகிய ரகசியம் அங்கே சொல்லப்படுக பார்க்க முடிகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தோருமாய் இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அவர் பாடுகளோடு கூட கடந்து வருவதற்கு முன்பாக அல்லது புறக்கணிக்கப்படுவதற்கு முன்பாக தேவ ரகசியமான தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்குது. 4ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூட, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றிக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்றும் அந்த ரகசிய தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு வாழுகிற ஜனங்களுடைய அத்தனை பேருடைய பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எப்போ?
இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தேவ ரகசியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி எழுதப்பட்டதை பார்க்க முடிகிறது. 5ஆம் வசனத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமான சத்தியம் கொடுக்கப்படுகிற பார்க்க முடிகிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை நான் தியானித்து வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் துல்லியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், டு பி அண்டர்லைன், தனி நபர்களுடைய மீறுதல் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பாடாக சிந்திக்கிற, பேசுகிற, செயல்படுகிற அத்தனை காரியங்களும் மீறுதல்களாக காணப்படும். துணிகரமாய் செய்வது, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செய்கிற அந்த மீறுதல்களின் நிமித்தம்தான் இயேசு கிறிஸ்து காயப்பட்டு நொறுக்கப்பட்டதாக காணப்படுகிறது இல்லையா? சரி, அதே வேளையில் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் என்று சொல்லியும் கூட அங்கே ஒரு சொல்லப்பட்டிருக்குது. அக்கிரமம் இல்லையா, அநியாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இவன் அநியாயம் பண்ணுறாய்யா, அக்கிரமக்காரனாக இருக்கிறான் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அக்கிரமம் அப்படின்னு சொன்னால் பாவத்தை பாவம் என்று, அல்லது பாவத்தை குற்றம் என்று, குற்றத்தை தவறு என்று அறிந்தும் துணிகரமாய், ஏன் இஷ்டம், நான் அப்படித்தான் செய்வேன், யார் என்னை கேட்க முடியும், எனக்கு அந்த அதிகாரத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, நான் இஷ்டம் போல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அரசு அதிகாரிகளாகவோ அல்லது அரசியல் தலைவர்களாகவோ ஆங்காங்கு செயல்படுகிறத, மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்களை அக்கிரமங்களாக இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா? பணத்தை பணம் என்று பாராதபடிக்கு தண்ணீரை போல விதைக்கிற அக்கிரமங்கள், மக்கள் உயிர்மீழ்ச்சி அடையாதபடி மக்களுடைய ஆத்மாவை குறித்த கரிசனையற்ற நிலையில் இஷ்டம் போல மக்களை பாழ்படுத்தும்படியாய் டாஸ்மாக் கடைகளை அங்கங்கு திறந்து அதில் வருகிற பல கோடி பணங்களை ஆட்சி செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக துணிகரமாய் செய்கிற அக்கிரமங்களாக இன்றைக்கு நடத்தப்படுகிற பார்க்க முடிகிறது. அந்த அக்கிரமங்கள் நிமித்தம் கூட இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை என்கிறது பார்க்க முடிகிறது. அவருக்கு விரோதமாகவே, அவருடைய சித்தத்திற்கு திட்டத்திற்கு மாறாக செய்து கொண்டிருக்கிற ஜனங்களை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அந்த அக்கிரமங்கள் மீறுதல்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்படுகிறார், துப்பப்படுகிறார், குட்டப்படுகிறார் இல்லையா? உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரணக்களமாக இழுத்து செல்லப்படுகிறார். வீதிகளிலே இழுத்து செல்லப்படுகிறவருடைய சரீரம் மிருகங்களை இழுத்து செல்கிற போல அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது இல்லையா, நிகழ்த்தப்படுகிறது இல்லையா? எதனால்? நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள். நாம் தெரிந்து எடுத்த மேலான அரசியல் தலைவர்கள் அல்லது அசம்பிளியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அல்லது பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிக்கள், அவர்கள் மூலமாக செயல்படுகிற அக்கிரமங்கள், மீறுதல்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தெரு தெருவாக வீதிகளிலே சிலுவையை சுமந்து செல்லுகிற போது அடிமேல் அடி அடிக்கவும், முட்கிரீடம் சூட்டப்பட்டு குட்டப்படவும் துப்பப்படவும், எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, என்ன பாடுபடுகிறார் இல்லையா? உணர்த்தப்பட்டும் உணர்வற்றவர்களாய் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமே, அந்த செயல்பாட்டுக்காகத்தான் அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அட்மிசிபிள் ஒன், கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற பாடுகள். யாருக்காக, எதற்காக? இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், தேவ சாயலோடு கூட காணப்பட வேண்டிய ஜனங்கள், சாயலை இழந்து போய் மனுஷீகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய், சுயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய், சத்துருக்களுடைய சிந்தைகளுக்குள் தன்னை அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய், தனிநபராய், குடும்பமாய், திருச்சபையாய், சமுதாயமாய்,
இன்றைக்கி துணிகரமாய் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்கள் நிமித்தம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கும் குட்டப்படுவதற்கும் துப்பப்படுவதற்கும் சிலுவையிலே ஆணிகள் கடாவப்பட்டு அவர் கொலை செய்யப்படுவதற்கும் பிதா அனுமதிக்கிற ஒரு நிகழ்வு என்பதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி கூட அதே வசனத்தில் பின்புல எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அதோடு நிறுத்தி இருந்தால் அவருடைய ரெக்வெஸ்ட், அவருடைய விண்ணப்பம் மிக நேர்த்தியாக இருந்து கொண்டிருக்கும் மனுஷீகத்திலே. ஆனால் தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார்? ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறார். எதற்காக? இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக கிருபையின் காலத்தை ருசிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு, மீட்கப்படுவதற்கு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த விண்ணப்பம்தான் மேலானதாக கருதப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? புரியுதா? அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவே இந்த புனித வாரத்தின் நாட்களில், இந்த தபசு நாட்களில் நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முழுவதும் அவர் எதை கற்றுக் கொடுத்தார், எதை போதித்தார், எதை செய்தார் என்பதை நம்முடைய வாழ்க்கையோடு கூட இணைத்து கொள்வோம் என்று சொன்னால் நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தான் திருச்சபையின் அங்கத்தினர்களாக அதிகாரம் பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு இடம் ஆயத்தமாக இருக்கிறது என்று ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட தகுதி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தகுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா இப்போ அர்ப்பணிப்பீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே விடுதலையின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொன்ன வார்த்தையின்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சுக வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும். உன்னுடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையை, தன்னுடைய சரீரத்தை முற்றிலுமாய் அர்ப்பணித்ததன் மூலமாக செயல்படுகிற பார்க்க முடிகிறது. ஒரு நிமிஷம் உங்களோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கட்டுமா? தேங்க்யூ ஜீசஸ். பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இழப்படையாது மேலோகம், இழைப்படையாது மேலோகம், ஏகுவேன் பறந்தே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவேன், சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவேன், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். அன்பின் தேவனே, இந்த அருமையான சிறிய ஜெப வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேனப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லுகிற பாதையில் கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொன்ன அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவிலே நிகழ்ந்த நிறைவு பெற்ற காரியங்களை நாங்கள் இன்றைக்கு நினைத்து
எங்களே உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்க யார் யார் இந்த வேளையில் உள்ளத்தில் இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை மீட்டு என்னை வழிநடத்தும், என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவனெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வார்த்தையின்படி புது சிருஷ்டியாக இந்த நாட்களில் உருவாக்கப்பட, மாற்றப்பட, ஏற்றம் பெற உம்முடைய அனுகிரகம் ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படும்படியே ஜெபிக்கிறேன். அதற்கு விரோதமாக எழுகிற மனுஷீக சக்திகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் கர்த்தாவே இன்று இவர்களை விட்டு மறைந்து போகும்படியே கட்டளை கொடுக்கிறேன். பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் இந்த ஆத்மா நரகத்துக்கு இழுக்கப்பட்டு விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே பலவந்தமாய் இழுக்கிற இழுவை சக்தியிலிருந்து இப்பொழுது இயேசுவை நாமத்தில் மீட்டு எடுத்து கொடுக்கிறேன். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நல்ல ஒரு சுக ஜீவியத்தை இந்த உலக வாழ்க்கையிலும் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தின் பாதையிலும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்திடணும். உம்முடைய தெய்வீக சந்தோஷம், சமாதானம் சிலுவையின் மூலமாக சம்பாதித்து கொடுத்த அந்த விடுதலையின் ரட்சிப்பை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளட்டும். மகிழ்ச்சியோடு கூட காணட்டும். ஒவ்வொருவருடைய முகத்திலும் உம்முடைய ஒளி பிரகாசிக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.